தெரியுதம்மா. எல்லாம் தாண்டி போய் கை கொடுக்கூடாது. வரவே மாட்டாங்க உங்களுக்கு. 9-1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 9-1 ஸ்டார்ட் ஆச்சு. 10 நிமிஷம் டைம் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த பேண்ட் டிஃபன் பண்ணணும். வேல்டன் வேல்டன் இதெல்லாம் சாரி. ஒரு நிமிஷம் சாரி ராங் போயிட்டு இப்படி எல்லாம் வரக்கூடாது. அந்த எண்டுக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் திரும்புவோம். பார்க்க கொடுங்க. அவன் கார்த்திகை கொடுக்கூடாது, அவன் தண்ணியும் கொடுக்கூடாது. அதெல்லாம் ரெண்டும் மரம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே 2 பாயிண்ட். ஏ டீம் 2 பாயிண்ட். ஆமா அடுத்த 3 பேர் ரெடியா இருங்க. வேல்டன் 3 நிமிஷம் 3 பேர் ஓடிட்டாங்க. வேல்டன் ஏ டீம். உங்களால ஓடணும்னா அடுத்து செயின் மாத்துங்க. ஓகே 3 பாயிண்ட். அடுத்த நெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த நெக்ஸ்ட் 3 பேர் இறங்குங்க. நீங்க கொடுத்து தூக்கி விடு. அடுத்த 3 பேர் இறங்கிட்டீங்களா? இல்லையா பாயிண்ட் எதிரணி கூட்டிட்டு இல்லையா? அப்படியா? அவுட் நினைச்சிட்டேன். தொட்டதுக்கு அப்புறம் அவுட்டா? மிக அருமையாக விளையாடுகின்ற முதல் 4 நிமிடத்தில் 2 பாயிண்ட் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். வேல்டன் தொட்டாதான் எழுந்திருக்கணும். இதுல சிறப்பு என்னன்னா எல்லாம் ஓட முடியுமா? ஓட முடியாது. மாத்தி போக முடியும். தாண்டி கொடுக்கூடாது. வேல்டன் 3வது பாயிண்ட். அடுத்த 3 பாயிண்ட் இறங்கு. அவுட் முடிவு 3 பாயிண்ட். அடுத்த 3 பேர் சவுண்டா சொல்றேன். சவுண்டா போல வேலை பாரு. கண்ணே 3 பேர் தான். அடுத்த 3வது பேர் ஏங்க அவரை சுத்தி வரணும். சுத்தி வந்தாதான் அவுட். 4வது பாயிண்ட். வெரி குட். அடுத்தது செல்ல ஓடுது. ஓடு என் தங்கச்சி ஓடுது. அடுத்த சூப்பர் அருமை. 3வது அடுத்த 3 பாயிண்ட். 2 நிமிஷம் எடுத்துட்டாங்க. தயவு செய்து ரிட்டர்ன் திரும்ப கூடாது. ரிட்டர்ன் திரும்ப அவுட்டு. தலைவா கொடுத்துருக்கோம். கிழங்குகளும் கூடுறா.
ஆமா அருமை 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 தொட்டியா சூப்பர் 5வது பாயிண்ட் ஏலா சூப்பர் திரும்ப கூடாது நான் சொல்லல பாயிண்ட் கணபதி நான் சொல்லுவேன்ல பாயிண்ட் நான் சொல்லுவேன்ல அது அவுட் இல்ல கல்வியோகம் காலை உடைக்கிறதுக்கு கல்வி கம்முனு போறீங்க சம்மணம் கம்மி போகுது யாரு மணி அவுட்டா ஓகே ஒரு பாயிண்ட் ஏனி ஆடாடு என் தம்பி முன்னாடி வேற வயசு பிள்ளைங்க கொடுப்பீங்க ஒரு கௌசியம் பக்கத்துல சும்மாவே உட்காந்துருக்காங்க அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா நீங்க என்ன போய் ஆடுறீங்க இங்க ஓடுவாங்க விக்கெட் அடுத்த முடிஞ்ச டக்குனு இறங்க டக்குனு இறங்க 7 நிமிஷம் ஆயிடுச்சு லாஸ்ட் 3 மினிட்ஸ் அவுட் அவுட் அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு ஆள் இருக்குது லாஸ்ட் 3 மினிட்ஸ் டேய் அப்பா அடுத்த மூணு பேர் வந்தாங்க யார் 3 பேர் அங்க இறங்கி 4 பேர் இல்ல 3 பேர் இறங்கிட்டாங்க விட்டுரு நீங்க மாத்திரங்களா பாயிண்ட் தரப்படுவாங்க கண்ணே இப்படி போயிட்டு கண்ணே ராங் போயிட்டு இப்படி திரும்ப கூடாது கொடுக்கணும் அவுட்டு லாஸ்ட் ஒன்னு அடுத்து கொடு பாப்பா குடுப்பா ஜெயந்தி குடு டைம் முடிஞ்சு போச்சு ஆஃப் டைம் முடிஞ்சு வேண்டாம் 13 பாயிண்ட் அவங்க எடுத்திருக்காங்க நீங்க 14 எடுத்தா வின் 13 பாயிண்ட் எடுத்திருக்காங்க நீங்க 14 எடுத்தா வின்னு 12 எடுத்தா தோல்வி ஓகே டைப் பிரேக்கர் கிடையாது டைமிங்ல நான் முடிவு பண்ணி சொல்லிடுவேன் எந்த அணி வெற்றி பெற்றதுன்னு அவங்க எடுத்தது 9.8லயே 13 பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஓகேவா நீங்க 14 பாயிண்ட் எடுத்தா நீங்க வெற்றி அடுத்த அணி ரெடியாக கேட்டுக்கிறோம் கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு தண்ணி எல்லாம் வேணும்னா கொடுங்க
ரெடி ஆகுங்க. ஓகே, கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் ரெடி. இப்படி எல்லாம் போக கூடாது. நீயே ஒரு ஆள் ஓடுனீன்னா முடியவே முடியாது. மாத்தி விடு. அவுட்டா? 1 பாயிண்ட். பி அணி 1 பாயிண்ட். கண்ணு வெளில வந்துரு. மாத்தி மாத்தி கோ கொடுத்தீங்கன்னா தான் வின் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க முடிஞ்சிடாது. அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல 14 பாயிண்ட் எடுக்கணும். இதை நீங்க மாத்தி கோ பண்ணக்கூடாது. ஆமா, திரும்பி இப்படி பண்ணக்கூடாது. The rules. Well done. தொடாம ஏந்திக்க கூடாது வனிதா. அவுட். 3 பாயிண்ட். அடுத்த 3 பேர் யாருங்க? இல்ல சாரி, இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. சாப்பாடு அங்களது கோயில் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து நமது ஊர் பொதுமக்கள் சாப்பிட்ட பிறகு தட்டை கோயிலுக்கு பின்னால் கொண்டு வந்து போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கங்கே போட வேண்டாம். தண்ணி கோயில் டேங்கிலும் வருகிறது, பின்னாலும் வருகிறது. அங்கே கழுவி கொள்ளுவோம். தயவுசெய்து தட்டை அங்கங்கே போட வேண்டாம். சாப்பிட பசி இருப்பவர்கள் உடனடியாக கோயில் சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கிறது. சாப்பாடு வழங்கிய என அன்பர் மாப்பிள்ளை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். கோ கொடுக்காம ஏந்திரிக்க கூடாது. பண்ண வளர்த்துக்குள்ள ஓடினாலும் அப்படியே நாங்கெல்லாம் ரசிச்சு பார்க்கறோம். அடுத்தது அடுத்தது செம்மையிடா. எப்படிதான் கோ கொடுக்குறீங்கன்னு தெரியல. நோ 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 நோ. கால் எடுத்து எல்லாம் வச்சா செல்லாது. அவுட் அவுட். ஓகே, அவுட் அவுட் அவுட். நடுவர் சொல்லிவிட்டு அடுத்த 3 பேர் எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்காங்க? 3 3 6. 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்களா? சரி, மூணு நிமிடத்தில் 4 பாயிண்ட். சரி, நீங்க இப்படியே போனீங்கன்னா பி டீம் தோத்துரும். ஸ்பீடு வேணும். 1 நிமிடத்தில் 1.5 பாயிண்ட் எடுக்கணும். சூப்பர். அவுட்டு. அடுத்தது மாத்தி மாத்தி கொடுக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல பாராட்டணும். எங்க சிக்னல்ல கொடுக்கல. நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் வயிற்றுல இருக்கு, உடம்பு இருக்குது. அதுக்கு பொறுத்து வெல்டன். நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் 3 பேர் வனிதாவை தொடர்றவங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா பிரைஸ். உடனே தொடரணும். நோ நோ நோ, அப்படியெல்லாம் இங்க பாரு, போயிட்டு ரிட்டர்ன் தொடக்கூடாது. ஐயோ, தம்பி போட்டீங்கன்னா அவ்வளோ இதாக தொட்டுருவீங்களா? ஒரு மாத்தி மாத்தி கொடுத்தீங்கன்னா தான் முடியும் உங்களால. வெல்டன். டேய், நாம பல தடவை திருப்பி எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, அவுட் அவுட்டு தான். அந்த கோடை வந்து தாண்டல. வெல்டன். அந்த கோடை தாண்டி திரும்ப கூடாது. ஆமா, கொடுக்காட்டி தயவு செஞ்சு எந்திரிக்க கூடாது. வெல்டன் வெல்டன். சூப்பர் சூப்பர்.
சூப்பர் அருமை. கரெக்டா 5 நிமிஷம் முடியுது. 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம் ஆயிருக்குது. 9 பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் கணபதி? லாஸ்ட் 5 நிமிஷம். ஐயோ பாத்துங்க சாமி. சுரேஷ் எல்லாம் வேலை செய்ய முடியாது. என்ன மாப்பிள்ளக்கும் சோறுக்கு கஷ்டப்படுவான். பிள்ளைங்களுக்கு எழுப்பிட்டு அவ்வளவுதான் ஒரு பாயிண்ட். என் தம்பி முன்னாடி போற டேய் போடலாம். முடியல. ஆமா நல்ல விளையாண்டு தயவு சாப்பிட்டீங்க. வெளியில் வந்து கை கழுவுங்கன்னு கோயிலுக்குள்ள வேண்டாம். அன்பர்கள் தயவு செய்து கோயிலுக்கு உள்ளே வந்து கை கழுவ வேண்டாம். தட்டை வெளியில் போட்டு விட்டு வெளியில் கை கழுவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செம்ம போட்டி செம்மையா இருக்குது. 13 பாயிண்ட் கிட்ட நெருங்கிட்டீங்க. இன்னும் 3 நிமிஷம் பாக்கி. இன்னும் 2 பாயிண்ட் தான். 2 பாயிண்ட் 3 நிமிஷம் இருக்குது. உங்க வெற்றி உங்க கையில தான் இருக்குது. அவ்வளவுதான். மேவிய செம்மையா டைம் ஓட்டுது. மேவியா அவுட்டு. இன்னும் ஒரே பாயிண்ட். முடிஞ்சு நீ என்ன அவுட்டா? இல்ல ஒரு பாயிண்ட் தாங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். லாஸ்ட் 2 மினிட்ஸ். 2 நிமிஷத்துல எடுத்துட்டாங்களா? 10 தானே? 3 நிமிஷம் இருக்கு. வெற்றி 2 மினிட்ஸ்ல அருமையாக விளையாண்ட ஏனி முதல் முறையாக விளையாண்டு 10 நிமிடங்களில் மிக பாயிண்ட் எதிர்நீக்க தராமல் 13 புள்ளிகளை மட்டும் கொடுத்ததால் எதிரணியினை மிக சிறப்பாக நிர்ணயிக்கப்பட்ட 8 நிமிடங்களில் வெற்றி பெற்று தமிழ் இளைஞர் நடத்தும் மிக சிறப்பான போட்டியில் தூக்க போட்டி கடந்த 3 வருடங்களாக மகளிருக்காக ஏகபட்ச ஆதரவோடு பெற்று இந்த வருடமும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் என்ன அணியும் சேசிங்கில் வெற்றி பெறுவார்கள். இந்த முறை டிஃபென்ஸில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றுள்ளனர். அவர்களுக்கு தமிழ் இளைஞர் மன்றத்தின் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.